வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்கள் ஒவ்வொரு வாரம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எடுத்துகிறாங்க. நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு ஸ்ரீ வடுவகிர் கன்னி அம்பிகை சமேத வலம்புரநாத சுவாமி திருக்கோயிலுங்க. இது எங்கெங்க இருக்குது? தரங்கம்பாடி வட்டம், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் மேல பெரும்பள்ளம் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கிறதுங்க. மிக அழகிய திருக்கோயில். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலமானது 276 சிவத்தலங்களில் 107வது திருத்தலமாக விளங்குகிறது. முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட இத்திருத்தலத்தின் கருவறையில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான நம் இனிய ஈசன் ஸ்ரீ வலம்புரநாதர் என்னும் திருப்பெயருடன் சுயம்பு லிங்க திருமேனியராய் அருட்காட்சி அளிக்கின்றார். சுயம்பு லிங்கத்தின் மேற்பகுதியில் ஒரு கை நுழையும் அளவிற்கு பள்ளம் உள்ளதால் லிங்கத்திற்கு சாம்பிராணி தைலம் புனுகு சட்டம் சாத்தப்படுகிறது. அபிஷேகத்தின் பொழுது கூவளை சாற்றி வைக்கப்பட்டு பின்னரே அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. தனி சன்னதியில் நம் பராசக்தியான திரு வடிவகிர் கன்னி என்னும் அழகு திருப்பெயருடன் நின்று திருக்கோலத்தில் நமக்கு அருட்காட்சி அளிக்கிறாள். ஒரு புராண வரலாற்று நிகழ்வின்படி நம் திருமால் சிவனை எண்ணி தவம் செய்ய செல்லும் முன் நம் திருமகளை இத்திருத்தலத்தில் அம்பிகையின் தோழியாக விட்டு சென்றார் என்பதும், தவத்தின் பலனாக ஈசனிடம் சக்ராயுதமும் கதையும் பெற்றார் என்பதும், பின் இத்திருத்தலம் வருகை தந்து இத்திருத்தலத்து அம்பிகை சங்கும் பத்மமும் பெற்றார் என்பதும் தல வரலாறு. காவிரியின் வலதுபுறம் இத்திருத்தலம் உள்ளதால் திருவலம்புரம் என்றும், லிங்க திருமேனியின் மேல் பெரும் பள்ளம் இருப்பதால் இத்திருத்தலத்தின் பெயர் மேல பெரும்பள்ளம் என்றும் அழைக்கப்படுவதாகவும் தல வரலாறு கூறுகிறது. மற்றொரு புராண நிகழ்வின்படி மகத நாட்டு மன்னன் தனஞ்சயன் தன் மகனிடம், நான் இறந்த பிறகு எனது அஸ்தி எங்கு மலராக மாறுகிறதோ அங்கு எனது அஸ்தியை கரைத்துவிடு என்ற கூறிவிட்டு மறைந்து விட்டான். அதன்படி மைந்தன் பல தலங்களுக்கும் சென்றான். இறுதியில் இத்தலம் வந்ததும் அஸ்தி மலராக ஆகியது. தந்தையின் ஆசைப்படி இத்திருத்தலத்தில் அஸ்தியை கரைத்து விட்டான். எனவே இத்திருத்தலத்தை காசியை விட புனிதமானது என புராணங்கள் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் தட்சனும் அவரது மனைவியும் தங்கள் மகளாக தாட்சாயினி பிறக்க வேண்டும் என இத்தலத்தில் வேண்டியதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள பிக்ஷாடனர் பேரழகுடன் இருக்கிறார். இவரை அர்த்தநாரீஸ்வர பிக்ஷாடனர் என்றே அழைக்கின்றனர். காசி மன்னன் ஒருவன் தன் மனைவி கற்புடையவளா என்பதை சோதிக்க நினைத்தான். ஒருமுறை மன்னனும் அமைச்சர்களும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர். அப்பொழுது மன்னன் தன் அமைச்சரிடம், மன்னர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபொழுது புலி அடித்து இறந்து விட்டார் என பொய்யை குரசனும் கூறும்படி உத்தரவிட்டிருக்கிறார். அமைச்சரும் இதன்படி கூற அரசி இச்செய்தி கேட்டவுடனேயே உயிரை விட்டுவிட்டாள். இந்த பொய்ச் செய்தி கூறியதால் மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் நீங்க மன்னன் சான்றோர்களிடம் விவாதித்திருக்கிறான். அதற்கு அவர்கள், மன்னா, திருவலம்புர திருத்தலத்தில் தினமும் 1000 அந்தணர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் தோஷம் விலகும் என கூறியிருக்கின்றனர். மன்னனும் அதன்படி செய்து வந்திருக்கிறான். ஒருமுறை அன்னதானம் நடந்து கொண்டிருந்த பொழுது அசரீரி தோன்றி, அன்னதானம் நடக்கும் இத்திருக்கோயில் நீண்ட காலமாக ஒலிக்காத மணி தானே ஒலிக்கும், அப்பொழுது உன்னுடைய தோஷம் விலகும் எனவும் கூறியிருக்கிறது. அன்னதானம் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. பட்டினத்தார் ஒருமுறை கோயிலுக்கு அன்னதானம் நடக்கும் நேரம் வந்திருக்கிறார். பசியோடு இருந்தவர் மடப்பள்ளியில் இருந்தவரிடம் தனக்கு உணவு தருமாறு கேட்டிருக்கிறார். அவர் உணவு தர மறுக்கவே மடப்பள்ளியின் பின்பக்கம் வழிந்தோடும் கஞ்சியை 2 கைகளால் அள்ளி குடித்து பசியாறியதாகவும், உடனே இதனால் அடிக்காமல் இந்த மணியானது தானே ஒலிக்க ஆரம்பித்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. பெண் பாபம் போக்கும் இந்த திருத்தலத்தில் இந்த அன்னபாலிப்பு திருவிழா இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தலச்சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மிக அழகிய திருத்தலத்தை தரிசிச்சுட்டு தாங்க வெளியில வந்தோம். அதாவது உடம்பை புல்லரிச்சு போயிட்டுங்க. அதாவது மிக அமைதியாக, மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தங்க இது விளங்குகிறது. மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்றதாங்க, புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள்,
ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.